ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா சற்று முன் புதிய வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சிலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 1,72,250 வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. தேர்வு இல்லாமல் புதிய தமிழக அரசு வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக 30/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே தான் வேலை, போட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மயிலாடுதுறையிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு குறிப்பிடணும். நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், நேம் ஆஃப் த ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் தெரில அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அது கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக குறிப்பிட்ருங்க. ஏஜு, ஜெண்டரு, பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் எல்லா டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், குவாலிஃபிகேஷன், ரிலீஜியன், கம்யூனிட்டி இதெல்லாம் கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க், என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்க, ஏன்னா உங்கள் மார்க் வச்சு தான் ஆட்டில் தேர்வு செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அப்புறம் ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி அட்டாச் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்டில் 10th 12th யூஜி பிஜியோட மார்க் ஷீட்டு,
டிசி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்னா அதை அட்டாச் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் blank விட்டுறலாம். அதுக்கப்புறம் எனி அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு இதோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 30/12/2024 நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிட்டு தான் வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க. 19/12/2024 30/12/2024 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்டல் சர்ஜனில் பிடிஎஸ் படிச்சிருக்கணும். 34,000 அவங்களுக்கான பெர் மந்த் சேலரியாக கொடுக்குறாங்க. குவாலிட்டி கன்சல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு டிகிரியில் டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 40,000 அவங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பிகாம் படிச்சிருக்கணும். 16,000 அவங்களுக்கான சேலரி. இதற்கான வயது வரம்பு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 13,000 அவங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்பென்சர் பாராமெஸ்ட்டுக்கு டிஃபார்ம் படிச்சிருக்கணும். 750 ரூபா பெர் டேக்கு கொடுக்குறாங்க. பர் மந்த் சேலரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லைப்ரரியன் கம் ஸ்டாட்டிஷியன் பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி பிகாம் வித் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 22,000 பர் மந்த் சேலரி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரை பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். 18,000 சேலரி கொடுக்குறாங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா 10ஆம் வகுப்பு நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல விண்ணப்பிக்கலாம். 300 பெர் டே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரேடியோகிராஃபருக்கு சிஆர்ஏ சர்டிஃபிகேட் ஆஃப் ரேடியாலஜி 13,300 ரூபா சம்பளம். ஆயுஷ் டாக்டர் அதுக்கு 40,000 பெர் மந்த்து. ஸோ தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டில் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு எடுக்கிறாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 15,000 சேலரி. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பிஎஸ்சி நர்சிங் இல்லை ஜிஎன்எம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 18,000 சேலரி கொடுக்குறாங்க. நம்ம சொன்ன அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அது கூட சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். மாவட்ட சுகாதார அலுவலகம் நம்பர் 5 புதுத்தெரு எஸ்எஸ் மகால் எதிர்ப்புறம் மயிலாடுதுறை 609001 அப்படின்ற அட்ரஸ்க்கு 30/12/2024 அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதிலே டவுன்லோட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே மீட் ஆச்சு அப்படின்னா இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.